ஓம் சாந்தி. இன்று சத்துகுருவாரம். உங்கள் அனைவருடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றடைந்தேன். பாபா வெகு தூரத்திலிருந்து வருவது போல எனக்கு தென்பட்டது. பாபா அருகில் வந்து என்னிடம் கேட்டார், குழந்தாய், இன்று பாபா எங்கெங்கெல்லாம் வலம் வந்தார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நாட்டிலும் அயல் நாட்டிலும் இன்று விசேஷமான போகு நன்னாள் அன்று அனைவரும் விசேஷமாக நினைவு செய்கிறார்கள் என்று நான் கூறினேன். சூக்ஷ்ம ரீதியிலே அனைவரும் பாபாவிடம் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அதற்கு பாபா அதென்னவோ சரிதான் என்று கூறினார். ஆனால் இன்று பாபா உலகையே வலம் வருவதற்காக சென்றார். முக்கியமாக ஒன்று, பக்தர்களுடைய கூக்குரலை கேட்கிறார். பக்தர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார். பிறகு பாபா விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறார். நான்காவதாக, அநேக வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்விதமாக பிளானிங் செய்கிறார்கள். அவர்கள் புதியதாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் சூழ்நிலையின் காரணத்தினால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவர்களுக்கு முன்னால் அதிகமாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. ஐந்தாவது விதமாக, முக்கியமா விசேஷமாக அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறார். அவர்களுடைய காரிய விவகாரங்கள் கூட மிகவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறார். ஆனால் சில நேரம் இடையிடையே அந்த மெஷினரி கூட தடைப்பட்டு நின்று விடுகிறது. பிறகு அது ஸ்லோ ஆகிவிடுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தற்பொழுது பிராமண குழந்தைகளுடைய ஸ்திதியும் கூட மேலும் கீழுமாக ஏற்றத்தாழ்வு அடைந்து விடுகிறது. பிறகு செயல்படும் அந்த எந்திரம் கூட ஸ்லோ ஆகிவிடுகிறது. இவ்வாறு அனைத்து குழந்தைகளையும் பாபா இமர்ஜ் செய்தார். இன்று பாபா அனைவரையுமே சித்தி ஸ்வரூபமாக, வெற்றி ஸ்வரூபமாக பார்க்க விரும்புகிறார். பிறகு பாபா திருஷ்டி அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். உடனடியாக அனைவரும் இஷ்ட தேவி ரூபத்தில் தென்பட்டார்கள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர்களுடைய அலங்காரங்கள் எல்லாம் மாற்றம் அடைந்து கொண்டிருந்தன. அந்த பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் பாபா ஒரு பெரிய திரையை அவர்களுக்கு முன்னால் காட்டினார். அந்த திரையிலே என்ன தெரிந்தது என்றால், ஒரு மிகவும் சிறிய சூக்ஷ்ம வதனம் தெரிந்தது. அதில் 3 பட்டன்கள் இருந்தது. இந்த பட்டனை அழுத்தினால் அவரவர் தன்னுடைய சொரூபத்தில் நிலைத்து விடுவார்கள் என்று பாபா கூறினார். சைடில் உள்ள அந்த 3 பட்டனிலும் முதல் பட்டனில் விதேகி என்று எழுதப்பட்டிருந்தது. இரண்டாவது பட்டனில் அஷரீரி நிலை என்று எழுதப்பட்டிருந்தது. மூன்றாவது பட்டனில் சைலன்ஸ் சக்தி என்று எழுதப்பட்டிருந்தது. நான்காவது புறத்தில் பாபா துணையோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தன. இந்த பட்டனை அழுத்தும் பொழுது சிலருடைய பட்டன் 1 அழுத்தப்பட்டது, சிலருக்கு 2 என்று அழுத்தப்பட்டது. ஆனால் சிலருக்கு எந்த பட்டனையுமே அழுத்த முடியவில்லை. அப்பொழுது பாபா என்ன அலங்காரம் செய்திருந்தாரோ அந்த அலங்காரங்களெல்லாம் நீங்கி சாதாரண ரூபமாகி விடுகிறது. மேலும் பாபா கூறினார், இப்பொழுது சமயத்திற்கு தக்கவாறு பக்தர்களுடைய கூக்குரல், மேலும் சமயத்தினுடைய
மாற்றம் பரிவர்த்தனைக்கான நேரம். அத்துடன் இஷ்ட தேவிகள் தேவர்களை அனைவரும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை மிகவும் தீவிர நிலையில் இருக்க வேண்டும். இதற்காக குழந்தைகள் இடையிடையே விதேகி ஸ்திதியையும் மேலும் அஷரீரி ஸ்திதியையும் அனுபவம் செய்வது மிக அவசியம் என்றார். மேலும் ட்ரஸ்டி என்ற நிலையை அனுபவம் செய்து கொண்டே இருங்கள் என்றார். பின்பு பாபா கூறினார், விஞ்ஞான முன்னேற்றத்தினுடைய வேகத்தை விட சைலன்ஸ் பவரினுடைய வேகத்தினுடைய முன்னேற்றம் குறைவாக இருக்கிறது என்றார். சைலன்ஸ் பவரினுடைய வேகம் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்றார். பாபா கூடவே இருக்கிறார், பாபா ஒவ்வொரு நொடியும் கூடவே இருக்கிறார் என்ற அனுபவத்தையும் செய்தல் வேண்டும் என்றார். பிறகு இஷ்ட தேவ ரூபத்தில் நீங்கள் பிரத்யக்ஷமாவீர்கள் என்றார். பின்பு பாபா இஷ்ட தேவ ரூபங்களை பிரத்யக்ஷம் செய்து காட்டினார். இஷ்ட தெய்வங்கள் என்றால் என்ன செய்வார்கள்? எவ்வளவு கடினத்திலும் கடினமான காரிய விஷயங்களை கூட அவர்கள் சுலபமாக செய்து முடிப்பார்கள். இப்பொழுது நீங்கள் பக்தர்களுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்றார். ஆனால் நீங்கள் பக்தர்களுடைய மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு சகயோகியாக இருக்கின்றீர்கள் என்றார். பாபா அனைவரையும் அன்பாக நேசித்துக் கொண்டிருக்கிறார். பாபா குழந்தைகளுடைய அந்த சம்பன்ன நிலையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஆகவே குழந்தைகள் கூட நீங்களும் இடையிடையே அந்த சம்பன்ன நிலையின் அனுபவத்தை அனுபவம் செய்து கொண்டிருங்கள் என்றார். பின்பு உங்களுடைய ஸ்திதி எப்பொழுதும் இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். பின்பு இன்று யாருடைய விசேஷமான போகு நாளோ அவர்களுக்கெல்லாம் பாபா போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். பிறகு நான் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.